Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது டிஃபரெண்டான ஸ்டைல் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு சாணக்கிழங்கு பீஸ் எடுத்துருக்கேன். இது மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நம்ம ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் பன்னீர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து இது வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இது மூங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி கல்லுப்பு ப்ளஸ் மஞ்சள் தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க. 10 to 15 மினிட்ஸ் இது கொதித்ததும் நல்லா வெந்துடும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த 2 வெங்காயத்தையும் நீங்கள் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாம், சின்ன வெங்காயம் போதுன்னா அப்படியே போடலாம். இல்லைன்னா சின்ன வெங்காயம் வேணாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கையளவு தேங்காய் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பல் பூண்டு, பெருசாக இருக்கனால 2 எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 இல்லை 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பெப்பர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் இருந்தால் அதுவே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கை அப்படி வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டா இது 2 கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க அந்த ஆனியன் பேஸ்ட் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது நான் குறைன்னு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் தெரியும். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வணக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வைங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க சாணக்கிழங்கு, இது 3/4 வெந்தால் போதும். நீங்கள் கையில் உடச்சி பார்த்தா தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது அதுக்கு வேக வைக்கிறது எதுக்குன்னா நம்மளோட சேனைக்கிழங்கு அந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இதை நம்ம இனி சர்வ் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.